கணக்க பேர் வந்து கண்டுகள் வளர்க்குறதுக்கு எங்களுடைய தமிழர் வேளாண் பண்ணையில் இருந்து இதுகள் கேட்குறீங்கள், பசலை கேட்குறீங்கள், இயற்கையான பசலை. இப்போ நாங்கள் இந்த சீசனுக்கு விற்க தொடங்கிட்டோம். இது வந்து நாங்கள் போன முறை முழுக்க மாடு, ஆடு, முயல் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிடங்குகளை மேலே ஒரு பெரிய தரப்பாலால் மூடி வச்சுருந்த நாங்கள் அது கணக்காக எல்லாம் மக்கி பசலையாக பாவிக்கிறதுக்கு சரி வந்துட்டுது. அவர் நிறைய நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து இப்படி ஒரு பேக், இது கிட்டத்தட்ட 50 லிட்டர் வரும். இந்த பேக் வந்து நாங்கள் $10 $10 விற்கிற நாங்கள் டொரண்டோவிலேண்டா. இங்கே வீட்டை வந்து எடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட பண்ணையில் அதில் நான் முகவரி போட்டு விட்றேன். எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ எரிபொருள் அப்படியான விலையில் கருத்தில் கொண்டு $7 கொடுக்குறோம். நீங்களே இதை எடுத்துக்கொண்டு போவீங்கன்னு சொல்லி சொன்னால் $4 கொடுக்குறோம். அதாவது நீங்களே வெட்டியெல்லாம் எடுத்து கொண்டு போவீங்கண்டா. இல்லை உங்களுக்கு உடனே மாடாடு போட்டது வேணும், கொஞ்சம் காஞ்சதாக வேணும்னு சொல்லி சொன்னால் மாட்டு கொட்டையிலேருந்து எடுக்கலாம். அதுவும் எடுக்கலாம். இதுவும் இருக்குது. இது அப்படியே ஒரு ரசாயனமும் பாவிக்காமல் நேர எங்களோட மாட்டு கொட்டகையிலேருந்து கொண்டு வந்து நாங்கள் இப்படியே மூடி வச்சு, இதுதான் தமிழர் மரபு வேளாண். இதில் வந்து இந்த தொழு உரம் மண்டலம் போட்டு மூடி வச்சுருப்போம், ஒரு மரத்துக்குள்ளே வச்சுருப்போம். இங்கே நாங்கள் குளிரண்டபடியாக மேலே இதால் மூடி விட்டு நாங்கள் ஒரு தரப்பாலால் அது தான் இப்படி நாங்கள் கடந்த 12 வருஷமாக அப்படி தான் செய்துட்டு வரோம். அப்போ அது வடிவாக கீழே இருந்து நுண்ணுயிர்கள் எல்லாம் வேலை செய்து மண்புழுக்கள் அதில் எல்லாம் அதில் மக்க பண்ணி நேர தாவரங்களுக்கு, பூக்கண்டுகளுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் நம்மகிட்ட வாங்காட்டிலும் வந்து நீங்கள் வேறு அதாவது ரசாயனம் போடாத, கலக்காத வேறு பண்ணையாக்கள்கிட்ட வாங்கி போட்டு பயன்படுங்க மக்களை. நன்றி. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ரசாயனங்களால் மனித குலம் அழிஞ்சு கொண்டு போகுது. அதாவது சாப்பாடெல்லாம், உணவெல்லாம் நஞ்சாகி போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் இது உண்மையில் விற்கணுமன்ற ஒரு நிலப்பாடில் எங்களுக்கு தேவைதான்.